துதிப்பதும் ஆராதிப்பதும் ஒரு சந்தோஷமானது, இன்பமானது. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவரை துதிப்பது இன்பமாய் இருக்கிறது? ஹல்லேலூயா. எங்கே 2 அல்லது 3 பேர் நாம் அவருடைய நாமத்திற்கு கூடியிருந்தால் அவர்கள் நடுவில் கர்த்தர் வருகிறவர். சொல்லுங்க ஆமென். நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த துதி ஆராதனையில் அநேக சுகம் பெற்றிருக்கிறீர்கள். வீட்டுக்கு போய் பாருங்கள், அற்புதம் நடந்திருக்கு. ஆமென். வலிகள் எல்லாம் விலகி போயிருக்கும். பெரிய பெரிய அற்புதங்களை கர்த்தர் துதிகளின் நேரத்தில் செய்வார், ஆராதனை நேரத்தில் செய்வார். சொல்லுங்க ஆமென். இந்த நாளிலே ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். சொல்லுங்க ஆமென். நாங்கள் முடித்து இன்னொரு ஆராதனைக்கு நாங்கள் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறபடினாலே இந்த கூட்டம் முடிந்தவுடன் உங்களுக்கு இந்த சீடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேசியா சீடிகளை ஒருவேளை குறைந்த சீடிகள் தான் இருக்கிறது. ஏன்னால் கொண்டு வந்ததெல்லாம் மற்ற சபைகளை விற்றுவிட்டது. ஆகவே ஒருவேளை இன்றைக்கு கிடைத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் வாங்குவதற்கு முன்பாக வேறு யாராவது வாங்கிக் கொண்டாலும் நாங்கள் வருகிற நாட்களில் உங்களுக்கு இந்த சீடிகளை அனுப்பி கொடுக்கிறோம். வாங்கி பயன்பெறுங்கள். 7 பாகங்களை இதுவரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். முதல் 6 பாகத்தை நீங்கள் தனித்தனியாக வாங்க தேவையில்லை, ஒரே MP3 வெளியிட்டிருக்கிறோம். ஒரு MP3 வாங்கினா அதில் 6 பாகம் இருக்கிறது. கடைசியாக 7வது பாகம் வெளிவந்திருக்கிறது. இது எல்லாத்தையும் சேர்த்து சில பாடல்களை எடுத்து ஒரு DVD பல வெளிநாடுகளில் ஷூட் பண்ணி மிக அருமையாக சுவிட்சர்லாந்து அழகான காட்சிகள், இயற்கை காட்சிகள், இன்னும் நார்வே தேசத்தில், டென்மார்க் தேசத்தில், ஹாலந்து தேசத்துல, பாரிஸ்ல, இப்படி பல இடங்களில் அதை எடுக்க கிருபை செய்தார். ஆமென். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாடல் புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறோம். தமிழ், இங்கிலீஷ், ரோமனைஸ் லெட்டரிலும் அதை வாங்கி பயன்பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு பாடல் புத்தகத்துடைய விலை $5. ஒரு கடைசியாய் வெளிவந்த 7வது பாகத்துடைய CD $6. ஒரு MP3 அதுல 6 பாகம் இருக்கிறது. அதெல்லாம் சேர்த்து வெறும் $8 மாத்திரமே. அதே போல DVDயும் ஒரு $8 மாத்திரமே. இதை வாங்கி பயன்பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். தகப்பனே, எங்களோடு பேசுங்க. ஆழங்களை வெளிப்படுத்துங்க, மறைபொருளை வெளிப்படுத்துங்க. ஒவ்வொரு வேத வசனமாய் விலகி சொல்லித்தார். சத்தியங்களை கேட்கிறது மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக எங்களை மாற்றும். உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தார். பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், மனம் திரும்ப செய்யும், வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. முக்கியமான காரியத்தை இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். சொல்லுங்க ஆமென். கவனிங்க, இந்த செய்தியின் தலைப்பு விசுவாசியின் அழைப்பு. ஹல்லேலூயா சொல்லுங்க. நாம் தியானிக்க போகிற சத்தியத்தின் தலைப்பு என்னன்னா விசுவாசிகளின் அழைப்பு. அழைப்பு அப்படின்னாவே நம்ம என்ன நினைக்கிறோம்? ஊழியக்காரர்களை தான் நினைக்கிறோம். ஆமென். அழைப்புனா என்ன நினைக்கிற சொல்லுங்க? யார நினைக்கிற சொல்லுங்க? ஊழியக்காரர்கள். இது சுவிசேஷ அழைப்பா, இல்ல சபை அழைப்பா, இல்ல தீர்க்க தரிசன அழைப்பா என்று சொல்லி அழைப்பு என்ற உடனே ஊழியக்காரர்களை தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? விசுவாசிகளுக்கும் அழைப்பு இருக்கிறது. சொல்லுங்க ஆமென். யாருக்கு அழைப்பு இருக்கிறது சொல்லுங்க? அழைப்புல 2 வகை இருக்கிறது. ஒன்று வெளிப்படையான அழைப்பு, இன்னொன்று மறைமுகமான அழைப்பு. ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒன்று எப்படிப்பட்ட அழைப்பு சொல்லுங்க சீக்கிரம்? வெளிப்படையான அழைப்பு. இன்னொன்று மறைமுகமான அழைப்பு. சொல்லுங்க ஹல்லேலூயா. சரி, கவனிக்கணும். கர்த்தர் ஒரு விசுவாசிக்கு இப்படி 2 அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். முதலாவது அழைப்பு, 2வது அழைப்பு. சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சரி, என்ன அந்த முதலாவது அழைப்பு, என்ன 2வது அழைப்பு? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. இதை நாம் அதிகமாய் தெரிந்த ஒரு பகுதியில் இருந்து தெரியாத சில சத்தியங்களை தெரிந்து கொள்ள போகிறோம். சொல்லுங்க ஆமென். நம்ம எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒரு சம்பவம், அதிலிருந்து சில ஆழமான தெரியாத ரகசியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் அதை ஆர்வமாய் கேட்க விரும்புறீங்க? எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம். 1 சாமுவேல் chapter 17. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டிலே 362ஆம் பக்கம். தமிழ் பைபிள்ல பழைய ஏற்பாட்டிலே 362ஆம் பக்கம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, எடுத்துட்டீங்களா? சரி, இப்ப எல்லாரும் கவனிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். இதை முழுவதும் இந்த அதிகாரத்தை வாசிக்க நேரம் இல்லை. ஆனா கட்டாயம் நீங்க வீட்டுல போய் 1 முறையோ 2 முறையோ இந்த 17வது 18வது அதிகாரத்தை நீங்க வாசிங்க வீட்டுல. ஆமென். ஆனா அப்படி சொல்லுவோம், நீங்க யாரும் வாசிக்க மாட்டீங்க, அப்படிதானே? சரி, பரவாயில்ல. இந்த முறையாவது நீங்க போய் இந்த 17வது 18வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஓய்வு நாளில டைமை மாத்தி வச்சாலே நீங்க உற்சாகமா வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்க ஆர்வத்தை வாஞ்சையை கர்த்தர் பார்க்கிறார். சொல்லுங்க ஆமென். 11 மணிக்கு மேல இன்னொரு ஆராதனை இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. இது ஒண்ணுதான். ஆமென். இதை முடிச்சு நீங்க போய் நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமா இருப்போம், ஆர்வமா இருப்போம். சொல்லுங்க ஆமென். பல நாட்களில் முழுகிற ஜெபம் வைத்த போது கூட நீங்க உற்சாகமா வந்ததை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். ஆமென். ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட தாகம் வாஞ்சையை தான் கர்த்தர் விரும்புகிறார். சொல்லுங்க ஆமென். ஆண்டவர்கிட்ட நம்ம அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணு, அந்த வாஞ்சை தான். தாகத்தை நம்ம காட்டும். சரி, விஷயத்துக்கு வருவோம். பிரைஸ் தி லார்ட். கவனிக்கணும். எல்லாரும் கவனிக்க. உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் தான், இருந்தாலும் அதை மேலோட்டமாய் சொல்லி பிறகு நம்ம ஆழமாய் நம்ம அதை கடந்து போக போகிறோம்.
பிரியமானவர்களே, இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் போடப்பட்ட சம்பவம் என்ன என்றால், தாவீது என்கிற ஒரு மனிதன் இருந்தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவன் வீட்டுல பிரைஸ் தி லார்ட், அவன் வீட்டுல அண்ணன் தம்பிங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க அப்பா பேர் ஈசா. ஈசா என்கிற ஒரு மனிதனுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள். அதுல கடைசி மகனாக இந்த தாவீது என்கிற ஒரு மனிதர் ஒரு மகன் இருந்தார். சொல்லுங்க ஆமென். இந்த தாவீதுடைய அண்ணன்மார்கள் யுத்தத்திலே பராக்கிரமசாலிகள், நல்ல பலசாலிகள், யுத்தம் செய்கிறவர்கள். ஆனால் இந்த தாவீது ஆடு மேய்க்கிறவன். தாவீது யார் சொல்லுங்க? அவன் போய் ஆடு மேய்த்து கொண்டிருப்பான். நல்ல சுரமண்டலத்தை வாசிப்பான், இசைக்கரைகளை வாசிப்பான், கர்த்தரை துதிப்பான், ஆராதிப்பான். அவ்வளவுதான். சரி, என்ன நடந்தது? ஒரு நாள் திடீரென்று பக்கத்து நாடாகிய பெலிஸ்திய நாடு, பெலிஸ்திய ஜனங்கள் ஒரு யுத்தத்திற்கு வந்தார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் மீது பெலிஸ்திய ஜனங்கள் யுத்தத்திற்கு வந்து ஒரு இடத்துல பாளையம் இறங்கி நிற்கிறார்கள். அந்த பெலிஸ்திய ஜனங்களுக்கு தலைவனாக கோலியாத் என்கிற ஒரு ராட்சசன் இருக்கிறான். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு போனார்கள். இவர்களும் போய் அவர்களுக்கு முன்பாக நிற்கிறார்கள். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாக சவுல் ராஜா இருக்கிறார். சவுல் ராஜா தலைமையில் இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்திற்கு போயிருக்கிறார்கள். பெலிஸ்தியர்கள் அந்த கோலியாத்தினுடைய தலைமையிலே எதிரிகள் அப்படி வந்து நிற்கிறார்கள். என்ன நடக்குது நல்லா கவனிக்கிறோம். இந்த தாவீதுடைய அண்ணன்மார்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆகிய இந்த படையிலே யுத்தத்திற்கு போயிருக்கிறார்கள். அல்லேலூயா. சரி, நான் கவனிக்கணும். இப்ப யுத்தம் ஆரம்பமாகிறது. இந்த கோலியாத் என்கிற ராட்சசன் முன்பாக வந்து நின்று சொல்லுகிறான், பொதுவா எல்லாரும் ஒருத்தர் பூந்து அடிச்சுக்குவாங்க, அப்படித்தானே? அன்னைக்கு வித்தியாசமான யுத்தம். என்ன வித்தியாசம்? கோலியாத் சொல்லுகிறான், உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். எத்தனை பேர் தெரிந்து கொள்ளணும்? உங்களில் ஒரே ஒரு ஆளை தெரிந்து கொள்ளுங்க. எங்களில் நான் ஒருத்தன் வந்துட்டேன். யாராவது ஒருத்தர் வந்து என்னோட யுத்தம் பண்ணுங்க. ஒருவேளை நாங்க தோத்துட்டா உங்களுக்கு நாங்கள் எல்லாரும் அடிமைகளாகிறோம், வேலைக்காரர்கள் ஆகிறோம். ஒருவேளை நான் ஜெயிச்சுட்டா, நீங்க யார் வர்றீங்களோ அவன் ஒருத்தனை நான் ஜெயிச்சுட்டா, நீங்க எல்லாரும் தோத்து போனவன் மட்டுமல்ல, நீங்க எல்லாரும் எங்களுக்கு அடிமைகளாக, வேலைக்காரர்களாக மாறிவிட வேண்டும். சொல்லுங்க ஆமென். இதுதான் கண்டிஷன். இப்படி சொல்லி ஒரு அறைகோவல் விடுக்கிறான். ஒரு ஆள் கூட வரல. அல்லேலூயா. ஆனா அவங்க எல்லாம் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். ஆமென். தேவனுடைய ஜனங்களா இருந்தும், கர்த்தருடைய ஜனங்களா இருந்தும் ஒரு ஆள் கூட கோலியாத்தினிடத்துல சண்டை கூட யுத்தம் பண்ண வரல. ஏன் அப்படின்னா, கோலியாத்துடைய உருவம் அப்படி. அவனுடைய கை கால்கள் உயரத்தை பார்த்தீங்கன்னா சுமார் 10 அடி உயரத்தில் இருக்கிறான். ஆமென். கண்ணு கால் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இதை பார்த்த உடனே பயந்துட்டானுங்க. ஆமென். இன்னைக்கு இன்டர்நெட்ல போய் ஜாயிண்ட் போட்டு சில காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கும் எலும்புக்கூடுகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். சொல்லுங்க. அந்த காலத்தில் இருந்த ராட்சசனுடைய எலும்புக்கூடுகளை இப்ப கண்டுபிடித்திருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாய் கோலியாத்துடைய எலும்புக்கூடு கூட இருக்குன்னு சொல்லி ஒரு மண்டையோட இன்டர்நெட்ல போனீங்கன்னா பார்க்க முடியும். அவன் நடுவில் ஒரு ஓட்டை இருக்கு. அந்த மண்டையோட்டில் என்ன இருக்கு நடுவில்? ஏன்னா அந்த கோலியாத்து, அந்த தாவீது அடிச்ச கல்லு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, கோலியாத்துடைய உண்மையா எலும்புக்கூடு கிடைச்சதோ இல்லையோ, மொத்தத்துல அந்த காலத்தில் இருந்த ராட்சசருடைய எலும்புக்கூடுகளை இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறார். அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்ன பார்த்தா உண்மையிலேயே ஸ்தோத்திரம், இந்த நம்மளை விட ஒரு 3 மடங்கு உயரம் இருக்கிறாங்க. ஆமென். நம்ம 2 கையும் நீட்டினாதான் அவங்க ஒரு கை நீளம். உண்மையா நீங்க போய் பாருங்க அந்த எலும்பு கூட இன்டர்நெட்ல. ஆமென். என்னத்தையோ பார்ப்பீங்க இன்டர்நெட்ல, அப்படித்தானே? நல்லதெல்லாம் நம்ம எப்பவும் பார்க்க மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். சரி, இதை போய் பாருங்க. அந்த காலே இவ்வளவு உயரம் இருக்கும், அவன் காலே இவ்வளவு உயரம் இருக்கு. ஹல்லேலூயா. அவ்வளவு ராட்சசர். இப்படி உண்மையா ஒரு ஆளை பார்க்கும்போது பயம் வருமா வராதா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ஜனங்களுக்கு பயங்கர பயம். நானா இவனை போய் எப்படா செய்யறது? ஒருத்தனை வர சொல்றானே, அவன் முன்னாடி நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், அப்படித்தானே? எப்படா ஜெயிக்கிறதுன்னு எல்லாரும் பயந்து போய் காலையிலும் மாலையிலும் வந்து அவன் அப்படி சொல்றான். ஒருத்தன் கூட வரல. ராத்திரி போய் படுத்துட்டானுங்க. அடுத்த நாள் ராத்திரி எல்லாம் பேசிக்கிறாரு, என்னடா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், அவன் ஒருத்தர், நாளைக்கு அவனை போய் எப்படியாவது ஜெயிக்கிறோம்டா அப்படின்னு வெடி காலையில் எழும்பி வந்து நிக்கிறானுங்க. அவன் கையை பார்த்தனா, ஐயோ இவன் இவ்வளவு பெரியவனா இருக்கிறானே, ராட்சசனா இருக்கிறான், இவனை நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு மறுபடியும் பயந்து ஒருத்தன் கூட போகல. இப்படியே 2 நாள் 3 நாள். பிரைஸ் தி லார்ட். ஆனா என்ன நடந்தது? இவன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம், கோலியாத் சொன்னதுக்கு அப்புறம் யாரும் வராததுனால அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைக்கு ஒருவனும் வரல, இஸ்ரவேலின் சேனைகளை நான் நிந்தித்தேன் அப்படின்னு சொன்னான். என்ன சொன்னா சொல்லுங்க? கேவலப்படுத்திட்டா. ஒருத்தன் கூட வரல. பெரிய நம்ம கர்த்தருடைய ஜனங்கன்றானுங்க, கர்த்தருடைய சேனைன்னு சொல்றானுங்க, நான் நிந்தித்து விட்டேன் அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. இப்படி சொல்லி சிரிக்கிறான். ஒரு ஆள் கூட வரல. 1 நாள் 2 நாள் 3 நாள், கடைசியில் 40 நாள் ஆயிடுச்சு.
இந்த யுத்தத்துல தாவீதுடைய அண்ணன்மார்களும் வந்திருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த ஜன கூட்டத்துல. உடனே இந்த தாவீதுடைய அப்பா ஈசா அவர் சொல்றாரு தாவீத, அவர் யோசிக்கிறார், என்னடா அது நம்ம பசங்க எல்லாம் யுத்தத்துக்கு போனானுங்களே, 40 நாள் ஆச்சு, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா, உயிரோடு இருக்கிறாங்களா இல்லை செத்துட்டாங்களா, சாப்பிட்டானுங்களா பிடிச்சானுங்களா, ஒன்றும் தெரியல. உடனே தகப்பனாகி ஈசாய் ஒரு முடிவுக்கு வருகிறான். தன்னுடைய கடைசி மகன் தாவீதை அழைத்து இந்த யுத்த காலத்துக்கு போய் அண்ணன்மார்களை என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அனுப்பலான்னு சொல்லி இந்த அப்பா ஈசா என்ன செய்கிறார், ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அழைக்கிறார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். சரி, பிரைஸ் தி லார்ட். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அவன் தகப்பனாக ஈசாக்கு என்ன செய்தார் சொல்லுங்க, சீக்கிரம் அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆமென். சரி, என்ன நடந்தது? பிரைஸ் தி லார்ட். உடனே அவங்க அப்பா கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க வா, நீ போய் யுத்த களத்திலே பிரைஸ் தி லார்ட் அண்ணன்மார்கள் என்ன செய்தாங்க, என்ன ஆச்சுன்னு போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி இந்த தாவீதை அவங்க தகப்பன் அழைக்கிறார். கவனிக்கணும், இதுதான் முதலாவது அழைப்பு. இதுதான் என்ன சொல்லுங்க சீக்கிரம், இதுதான் முதலாவது அழைப்பு. பிரைஸ் தி லார்ட். இதுதான் வெளிப்படையான அழைப்பு. முதலாவது அழைப்பு என்ன? ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அவன் தகப்பன் அழைத்தான். சரி, வாசிங்க 1 சாமுவேல் 17வது அதிகாரம். Praise the Lord. Glory to Father. 14வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17:14. தாவீது எல்லாருக்கும் இளையவன், மூத்தவர்களாகிய அந்த 3 பேரும் சவுலோடு கூட போயிருந்தார்கள். சரி, 16ஆம் வசனம். அந்த பெலிஸ்தர் காலையிலும் மாலையிலும். சரி, அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் 17 18 வாசிங்க. ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால்கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியான இடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்கள் என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சரி, கவனிக்கணும். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தகப்பன் ஈசாய் அழைக்கிறான். சொல்லுங்க ஆமென். என்னத்துக்காக அழைத்தான்? கவனிக்கணும். முதலாவது பிரைஸ் தி லார்ட், கவனிக்கணும், நீ யுத்த களத்துக்கு போ. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க ஆமென். இரண்டாவது பிரைஸ் தி லார்ட், கவனிக்கணும், இரண்டாவது அண்ணன்மார்கள் உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா போய் சுக செய்தியை விசாரித்து வா. சொல்லுங்க ஆமென். மூணாவது, நான் கொடுக்கிற இந்த ஆகாரத்தை சாப்பாட்டை நீ கொண்டு போய் அண்ணன்மார்கிட்ட கொடுத்து விட்டு வா. அதாவது அண்ணன்மார்களை போஷிக்க உன்னை அழைக்கிறேன். எத்தனை பேர் புரியும்? சொல்லுங்க ஆமென். நாலாவது, இந்த யுத்த களத்துக்கு போனா அங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, எடுத்த உடனே போய் இவங்க அண்ணன்மார்களை இவன் சந்திக்க முடியாது. அன்றைக்கு யுத்தத்துல 100 பேருக்கு ஒரு அதிபதி, 1000 பேருக்கு ஒரு அதிபதி, இப்படி அதிபதிகள் இருந்தார்கள். சொல்லுங்க ஆமென். அவங்களதான் இன்னைக்கு ராணுவ அதிகாரி அப்படின்னு சொல்றோம். அப்போ இவங்க அண்ணன்மார்களை இந்த தாவீது யுத்த களத்துல போய் ஈஸியா சந்தித்து விட முடியாது. அவன் யாருகிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னா, முதலாவது இந்த 1000 பேருக்கு அதிபதியை போய் பார்த்து பெர்மிஷன் வாங்கணும். ஐயா, இப்படி நான் வந்திருக்கிறேன், எங்க அண்ணன்மார்களுக்கு நான் ஆகாரம் கொடுக்கணும், அவங்களை பார்த்து விசாரிக்க வேண்டும், ஆகவே எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி அந்த 1000 பேருக்கு அதிபதியை முதல்ல பார்த்து அவங்ககிட்ட அனுமதி வாங்கி கொண்டுதான் அவங்க அண்ணன்மார்கிட்ட போய் என்ன செய்யணும், பார்க்கணும். சரி, பாருங்க, 4 காரியம். என்ன 4 காரியம்? இதான முதலாவது அழைப்பு. கவனிக்கணும். 4 காரியம் என்னன்னா, பிரைஸ் தி லார்ட், glory to Father. கவனிக்கணும், நீ என்ன செய்ய, யுத்த களத்துக்கு போ. எதுக்கு போகணும்? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது, எதுக்கு போகணும் சொல்லுங்க, யுத்த களத்துக்கு போக சொல்லி அழைக்கிறார். இரண்டாவது என்ன சொல்லுங்க சீக்கிரம், சீக்கிரம் சுக செய்தியை, அண்ணன்மார்கள் எப்படி இருக்கிறான்னு நீ என்ன செய்யணும், போய் நலம் விசாரித்து வரணும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். சரி, மூணாவது என்ன சொல்லுங்க, அண்ணன்மார்களை நீ என்ன செய்யணும், போஷிக்கணும், ஆகாரத்தை போய் கொடுத்துட்டு வா. நாலாவது, 1000 பேருக்கு அதிபதிகளை நீ போய் சந்திக்கணும். யாரை சந்திக்கணும்? ஏன்னா 1000 பேருக்கு அதிபதியை சந்திச்சாதான் இவன் அண்ணன்மார்களை போய் என்ன செய்ய முடியும். அப்ப 1000 பேருக்கு அதிபதியை நீ மீட் பண்ண உன்னை அழைக்கிறேன் வா. அண்ணன்மார்களை போஷிக்க உன்னை அழைக்கிறேன் வா. நம்முடைய குடும்பத்தை அண்ணன்மார்கள் எப்படி இருக்கிறான்னு நலம் விசாரிக்க உன்னை அழைக்கிறேன் வா. அதுக்காக இதெல்லாம் செய்யணும்னா நீ எங்க போகணும், யுத்த களத்துக்கு போகணும், வாடா அப்படின்னு சொல்லி அழைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுதான் முதலாவது அழைப்பு. பிரைஸ் தி லார்ட்.
சரி, என்ன நடந்தது? லோரி சொல்லான், அங்க போகிறான், யுத்த காலத்துக்கு போகிறான். சொல்லுங்க ஆமென். பிரைஸ் தி சொல்லுங்க ஆமென். சரி, இப்ப விஷயத்துக்கு நான் அப்படியே டைரக்டா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இந்த சம்பவத்தை குறித்து இந்த பைபிள்ல சொல்லப்படுகிற சம்பவம் எல்லாமே நமக்கு ஒப்பிட்டு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்குதான் பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். ஏதோ ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு போகல. பைபிள்ங்கிறது ஒரு நம்முடைய கிறிஸ்தவருடைய புனித நூல் அல்ல. இது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு நூல். சொல்லுங்க ஆமென். எல்லாரும் படிக்கணும். இதுல இருந்து நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, எப்படி தாவீதை அவனுடைய தகப்பன் ஈசாய் அழைத்தானோ அதுபோல நம்மை நம்முடைய தகப்பனாகிய இயேசு அழைக்கிறார். சொல்லுங்க, எதுக்காக அழைக்கிறார் அப்படின்னா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலும் ரெண்டு அழைப்பு இருக்கிறது. முதலாவது அழைப்பு, இரண்டாவது அழைப்பு. வெளிப்படையான அழைப்பு, இன்னொன்னு மறைமுகமான அழைப்பு. கவனிக்கணும். நம்முடைய தாவீதுடைய வாழ்க்கையில வெளிப்படையான அழைப்பு என்ன? இந்த 4 காரியங்களை பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படையான அழைப்பு என்ன அப்படின்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. இதுதான் முதலாவது அழைப்பு. சொல்லுங்க. ஒரு மனுஷன், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனையும் பார்த்து இயேசு என்ன சொல்றார் தெரியுமா? வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறவர்களே. இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? வியாதியில் இருக்கிறீங்களா? கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா? சாபத்திலும் பாவத்திலும் இருக்கிறீங்களா? இந்த வாழ்க்கையில நொந்து போய் உபத்திரவத்திலும் போராட்டத்திலும் இருக்கிறீங்களா? வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்க முடியாம கஷ்டப்படுறீங்களா? என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? வியாதியில் இருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிடத்துல வா, உனக்கு நான் சுகம் தருகிறேன். இளைப்பாறுதல், சுகம் கிடைச்சா உனக்கு இளைப்பாறுதல், ரெஸ்ட் கிடைக்குது. அப்படித்தானே? உபத்திரவத்துல போராடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல வா, உனக்கு நான் இளைப்பாறுதலை தருகிறேன். அப்படின்னா ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு உபத்திரவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஒரு இளைப்பாறுதலை, நிம்மதியை, சமாதானத்தை தருகிறார். சொல்லுங்க. பாவத்துக்குள்ள இருக்கிற மனுஷன் இயேசு கிட்ட வந்தா அவன் பரிசுத்தமாகி ஒரு இளைப்பாறுதலை அடைகிறான். சொல்லுங்க. கடன் பிரச்சனை இருக்கிறவன் இயேசு கிட்ட வரும்போது கடன் அடைச்சு ஆண்டவர் அவனை நல்லவனா மாற்றுறார். பாவியா இருக்கிறவனை பரிசுத்தமாய் மாற்றுகிறார். சோ தேவன் ஒரு மனுஷனை பார்த்து அழைக்கிறார். என்ன அழைக்கிறார் தெரியுமா? கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறியா? வியாதியில் இருக்கிறியா? பிரச்சனையில் இருக்கிறியா? என்னிடத்துல வா, உனக்கு நான் சுகத்தையும் விடுதலையும் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தருகிறேன். சொல்லுங்களேன். இதுதான் முதலாவது அழைப்பு. இதை நம்பிதான் நம்ம இயேசு கிட்ட வந்தோம். அப்படிதானே? யாராவது பரலோகம் வேணும்னு முதலாவது இயேசு கிட்ட வந்தீங்களா? கிடையவே கிடையாது. சொல்லுங்களேன். ஒரு சுகம் என்பது, ஒரு சுகம் வேண்டும், ஆசீர்வாதம் வேணும், விடுதலை வேண்டும், சமாதானம் வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிட்ட வந்தமே ஒழிய நித்திய ஜீவன், பரலோகம் இந்த எண்ணத்தோட யாராவது முதலாவது வந்தீங்களா? கிடையாது. அப்படி சொல்லி அழைக்க மாட்டார். அப்படி சொன்னா நம்ம வர மாட்டோம். அல்லேலூயா. வயிற்றோடியில துடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க போய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இயேசுவை அழைக்கிறார். ஐயோ போயா, நானே வயிற்றோடியில துடிச்சுட்டு இருக்கிற நித்திய ஜீவனா, பரலோகமா, ஜீவ கிரீடமா, கொண்டு போயா நீ அதையும் கிரீடத்தை. நானே வழியில துடிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட போய் ஜீவ கிரீடத்தை பெற உன்னை கத்தோனை அழைக்கிறார். நான் வருவேனா? அப்படி சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் நமக்கு எவ்வளவு ஞானம்னா அவருக்கு எவ்வளவு ஞானம் இருக்காது. சொல்லுங்க. ஆமென். சும்மா இருக்கிற ஒரு மனுஷனை போய் நித்திய ஜீவனை தர்றேன், ஜீவ கிரீடத்தை தர்றேன் வாயானா வர மாட்டான். ஆகவேதான் ஆண்டவர் முதலாவது என்ன அழைக்கிறாரு நான் நல்லா கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். உனக்கு நான் விடுதலை கொடுக்கிறேன், சுகம் கொடுக்கிறேன், சமாதானம் கொடுக்கிறேன், வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிற நீ என்னிடத்துல வா, உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். சொல்லுங்க. ஆமென். இதை நம்பிதான் நம்ம இயேசுகிட்ட வந்தோம். அல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே என்ன செய்வார்னா கவனிக்கணும். முதலாவது அழைப்பு எதுக்காக அழைச்சாரோ அதை செஞ்சு முடிச்சிருவார். விடுதலை கொடுத்துருவார், சுகத்தை கொடுத்துருவார், ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார், எல்லாம் என்னென்ன சுகம் வேணுமோ பலம் எல்லாத்தையும் கொடுத்துருவார். முதலாவது அழைப்பை அழைச்சு ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு, நம்ம எல்லா சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொண்ட பிறகு உட்கார வச்சு சொல்லுவாரு, தம்பி இதுக்காக நான் உன்னை அழைக்கல, உன்னை அழைச்ச அழைப்பு வேறன்னு சொல்லுவேன். சொல்லுங்களேன். நீங்க பாருங்க, தாவீதை கத்தர அழை அவங்க அப்பா அழைச்சாரு. இவன் யுத்த காலத்துக்கு அப்பா கொடுத்த சாப்பாடை எல்லாம் எடுத்துக்கிட்டு அண்ணன்மார்களை பார்க்க போறான். எதுக்கு போனா சொல்லுங்க? சுகநலத்தை விசாரிக்க, அவங்கள போஷிக்க போறான். அங்க போன அப்புறம் தான் தாவீதுக்கு தெரியுது, என்னன்னா இங்க கூத்து நடக்குது. அவன் அங்க ஒருத்தன் கோலியாத்து வந்து நிக்கிறான், அவன் கர்ச்சிக்கிறான், இவங்க எல்லாம் பயந்துகிட்டு நிக்கிறாங்க. கடைசியில ஹஹான்னு சிரிக்கிறான். கடைசியில சொல்றான், இஸ்ரவேலின் சேனைகளை நான் நிந்தித்தேன்றான். என்ன சொல்றான் சொல்லுங்க? இஸ்ரவேலின் சேனைகளை நான் நிந்தித்தேன்னு சொல்றான். ஐயோ எனக்கு கேவலமா இருக்குது. தாவீது துடிக்கிறான், அவன் இருதயம் துடிக்கிறது, அவனுடைய ரத்தங்கள் துடிக்கிறது, அவனுடைய ரத்த நாளங்கள் துடிக்கிறது, அவன் ரத்தம் கொதிக்குது. ஏன் தெரியுமா? நல்லா கவனிக்கணும். இந்த கோலியாத்து கேவலப்படுத்துனது இஸ்ரவேல் ஜனங்களை மட்டுமல்ல, கர்த்தரை. ஒரு அழகிய சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இவன் துடிக்கிறான். உன்னாடா இவன்
ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்கிறானே, கர்த்தருடைய சேனையை தூசிக்கிறோ, இவனை சும்மா விட மாட்டேன், இவனை நான் போய் ஜெயிக்கத்தான் போறேன், இவனை நான் உண்டியலின்னு பண்ணதான் போறேன். உடனே எல்லாரும் சொன்ன ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உடனே பாருங்க, முதல்ல இதுக்கு முன்னாடி அவன் போய் என்ன செய்கிறான், 1000 பேருக்கு அதிபதியை சந்திக்கிறான். சந்திச்சு சொல்றான், அண்ணன்மார்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன். அவனு சொல்றான், போப்போம் அண்ணன்மார்களை போய் பாருங்க. அவன் போய் அண்ணா கிட்ட, அண்ணா எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே கோலியாத்துடைய சத்தம் காதல விழுகுது. அவன் வாங்கடா, ஒருத்தன் வாங்கடா, நான் ஜெயிச்சா நீங்க எல்லாம் எங்களுக்கு அடிமை, நீங்க ஜெயிச்சா நாங்கெல்லாம் உங்களுக்கு அடிமை வேலைக்காரன். இதை யாரு கேட்டுக்கிட்டு இருக்கிறான் சொல்லுங்க, தாவீது. கரெக்டா உடனே இவனுக்கு வெறி வருது, தொட்டிக்குது. டேய், இவன் யாரா விருத்த சேதனம் இல்லாத இவன், ஆண்டவருடைய பிள்ளைகளை தூசிக்க இவனை மாத்திரம். உடனே அவன் சொல்றான், நான் போறேன் போய் ஜெயிக்கிறவன. உடனே அண்ணன் பார்த்தா, டேய் 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 டேய், எதுக்குடா உனக்கு அந்த அதிக பிரசங்கித்தனம்? அல்லேலூயா. ஆடி மேய்க்கிறது விட்டுட்டு இங்க வந்து கோலியாத்தோட சண்டை. டேய், நாங்களே 40 நாளா ஒண்ணும் முடியல, ஆமென், நாங்கெல்லாம் யுத்த வீரர்கள் பலசாலிகளே முடியல, நீ சின்ன பையன் வாலிப பையன் போய் சுரமண்டலத்துல வாசிக்கிறத உட்கார்ந்து விட்டுருது, இங்க வந்து ஈட்டி எடுத்துக்கிட்டு அல்லது பட்டயத்தை எடுத்துட்டு போடா, போய் ஆடு மேய்டா போ அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டுறான். ஆமென். அப்பதான் தாவீது ஒரு வார்த்தை சொல்றான், அண்ணா, இந்த யுத்த களத்துக்கு நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? இங்கே நான் வந்ததற்கு ஒரு காரணம் இல்லையா? கவனிக்கணும். இப்பதான் தாவீது எதுக்காக யுத்த களத்துக்கு வந்தான் என்பதை புரிந்து கொண்டான். சொல்லுங்க. இப்பதான் புரிந்து கொண்டான். என்ன புரிந்து கொண்டா? நான் அண்ணன்மார்களை போஷிப்பதற்காக மாத்திரம் வரவில்லை, ஆமென், ஏதோ யுத்தத்தை பார்ப்பதற்காக மாத்திரம் நான் வரவில்லை, ஏதோ இந்த 1000 பேருக்கு அதிபதியை பார்ப்பதற்கு மட்டும் நான் வரவில்லை, கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு என்னை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். இங்கதான் அழைப்பு மாறுது. ஆமென். சொல்லுங்க, நல்ல எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? வீட்டுல அழைப்பு என்னது? அப்பா அழைச்சாரு, ஆடுமை கிட்ட இருந்தவன போடா போய் அண்ணன்மார்களை பார்த்துட்டு வா. இவன் நினைச்சா உண்மையிலேயே அண்ணன்மார்களை பார்க்கதான் அப்பா அனுப்புறாருன்னு. ஆனா வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது தான் எதற்காக அழைக்கப்பட்டான் என்று. சொல்லுங்க, யுத்த களத்துக்கு வந்த பிறகுதான் தெரியுது எதற்காக அழைக்கப்பட்டான் என்று. இப்ப புரிஞ்சு கொண்டா. சொல்லுங்க, சொல்லுங்க. 7 காரியத்துக்காக தாவீது அழைக்கப்பட்டான். எத்தனை காரியத்துக்காக? சற்று ஆழமாக போகிறோம், ஸ்பீடா சொல்லி முடிக்கிறேன், தயவுசெய்து என்ன ஃபாலோ பண்ணி வாங்க. ஒரு சொல்லுங்க. முதலாவது பிரைஸ் லார்ட். கவனிக்கணும். சரி, தலைப்பு அப்புறம் சொல்றேன், முதல்ல விஷயத்தை சொல்றேன். ஒரு சொல்லுங்க. வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிக்க சீக்கிரம். 1 சாமுவேல் 17:10. சீக்கிரமா வாசிங்க, ஸ்பீடா. 1 சாமுவேல் 17:10. நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். கவனிங்க, இந்த 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். சொல்லுங்க, இப்படி சொல்றான். இதை யாரு கேட்கிறா சொல்லுங்க? தாவீது கேட்கிறான். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 26வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவரை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். சொல்லுங்க. பாருங்க, 36வது வசனத்தினுடைய கடைசி வரிகளை வாசிங்க. அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. கவனிக்கணும். ஹலோ, இவன் ஏதோ நம்ம படையை நிந்தித்தான்னு சொல்லலாம், வார்த்தை சொல்றான் பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை. அப்ப நல்லா கவனிக்கணும். வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான். என் கண்மணியை உன்னை பகைச்சா அது என்னைய பகைச்சான்னு அர்த்தம். சொல்லுங்க. அப்ப நான் இன்னைக்கு சொல்றேன், நமக்கு வந்த நிந்தை யாருக்கு வருதுன்னு அர்த்தம். சீக்கிரம் சொல்லுங்களேன். இப்ப இஸ்ரவேல் சேனைக்கு வந்த நிந்தை யாருக்கு வந்திருக்குது? சொல்லுங்களேன். இது அவனால பொறுக்க முடியல. சொல்லுங்க. இன்னைக்கு சொல்ற கவனிக்கணும். தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுவதை அவனால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. தேவனுடைய நாமம் கேவலப்படுவதை அவனால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அப்ப இன்னைக்கு சொல்றேன், தாவீது உடனே என்ன செய்கிறான்? நான் அவனை போய் யுத்தம் பண்ணுகிறேன்னு சொல்லிட்டு போனான். கவுன் கல்லை எடுத்தான், ஒரு கவுன்ல வச்சு அந்த கல்லை வச்சு அடிச்சான். அவன் போய் நிற்கும் போதே அவன் சிரிக்கிறான், டேய் செத்த நாயை போல நீ வந்து என்ன 40 நாளா இவனை இத்தனாயிரம் பேரால முடியல, நீ ஒருத்தன் வந்து பிரைஸ் சொல்ல என்ன ஜெயிச்சிருவியா? கேவலமா பேசுறான், நீ ஒரு செத்த நாய்க்கு சமண்டாங்கிறான். உடனே அவன் சொன்னான், ஏய் என்ன பார்த்தா சின்ன பையன் மாதிரி தெரியலாம், ஆனா நான் ஏதோ என்னுடைய திறமைய நம்பி அனுபவத்தை நம்பி வரல, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வந்திருக்கிறேன். ஆமா,
உன்னை சாகடிக்க போறேன். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, சொல்லிட்டு ஒரு அந்த கவுன்ல கல்லை வச்சு எடுத்து அடிச்சா பாருங்க, சரியா அவன் நெத்தியில போய் பட்டு அவன் மனா மாதிரி இருந்தவன் அப்படி தோப்புன்னு கீழே விழுந்தான். சொல்லுங்க. கீழே விழுந்தவன் ஓடி போய் அவன் இடுப்புல இருக்கிற கத்தி எடுத்து அவன் தலையவை வெட்டி அவன் தலையை தூக்கி இந்த பக்கம் கொண்டு வந்துட்டான். சொல்லுங்களேன். உடனே எல்லாரும் சத்தமா படிக்கிறாள் நம்ம ஆளு. அப்படிதானே? இவன் ஸ்தோத்திர தலையை வெட்டணும்னு அந்த ஆளுகள் எல்லாம் என்ன ஆயிட்டாங்க, ஐயோயோ நம்ம தலைவன் கோலியாத்தை செத்துட்டான, இனி நம்ம நிக்க கூடாதுன்னு ஓட்ட முடிச்சானுங்க. அவனும் ஓட்ட முடிச்சோன்னு இங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களா புடுறா ஆடுறான்னு சொல்லி எல்லாம் துரத்துனாங்க இல்லையா? அவன் பிரைஸ் சொல்லுங்க, அவன் சத்தமா சொல்லுங்க. இதான் நடந்தது. இப்ப விஷயத்தை கவனிங்க. ஒருவேளை தாவீது மாத்திரம் அந்த யுத்த களத்துக்கு வராம இருந்திருந்தா, உண்மையா சொல்றேன், கோலியாத் இவங்களை ஜெயிச்சிருப்பான். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய நாமம் என்ன ஆயிருக்கு சொல்லுங்க, தூசிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு. இப்ப 40 நாளா நிந்திக்கப்படுறது மட்டும் இல்ல, பெர்மனண்டா நிந்திக்கப்பட்டிருக்கு. சொல்லுங்க ஆமென். மோசே காலத்துல பக்கத்துல இருக்கிற ஜனங்கள் கானான் தேசத்திலும் பக்க எல்லா நாடுகளிலும் செய்தி பரவியது என்ன தெரியுமா? செங்கடல்ல கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் பண்ணினாராம். ஆமென். யோர்தானை பிளந்து வந்தாங்க, எல்லா நாட்டு ராஜாக்களையும் இவங்க ஜெயிச்சாங்க. சோ தேவ நாமம் மகிமைப்பட்டது. யோசுவானுடைய யுத்தத்துல தேவ நாமம் மகிமைப்பட்டது. ஆனா இந்த யுத்தத்துல கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்பட்டது. அப்ப இப்போ எதற்காக தாவீது அழைக்கப்பட்டான? நம்பர் 1 இப்ப சொல்ற கவனிங்க. நிந்திக்கப்பட்ட தேவனுடைய நாமத்தை, அந்த நிந்தையை நீக்கி கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரு மகிமையை கொண்டு வர தாவீது அழைக்கப்பட்டார். எத்தனை பேர் புரியுது? சொல்லுங்க, எத்தனை பேர் புரியுது? இவன் நினைச்சா அண்ணன்மார்களுக்கு சோறு கொடுக்க அழைக்கப்பட்டான். நாங்க வந்த பிறகுதான் தெரியுது இதுக்காக நான் அழைக்கப்படவில்லை. இங்கே கோலியாத்தை ஜெயித்து தூசிக்கப்பட்ட அவமானப்பட்ட கர்த்தருடைய நிந்தையை நீக்கி கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரு மகிழ்ச்சியை, ஒரு புகழ்ச்சியை, ஒரு மகிமையை கொண்டு வர நான் அழைக்கப்பட்டேன். எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? தாவீது வந்தான், கோலியாத்தை ஜெயிச்சா. இப்ப கர்த்தருடைய நாமம் உயருது. எப்படி கர்த்தருடைய நாமம் உயருது? ஒருவேளை ஆயுதத்தை எடுத்துட்டு போய் ஜெயிச்சிருந்தான்னா, தாவீது என்ன மாதிரி போராடுற, இவன் ஆயுதமே இல்லாம ஜெயிச்சதுனால இப்ப சம்திங் இவனுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க. புரியுது உங்களுக்கு? ஆயுதம் இல்லாத போய் ஜெயிச்சபடினாலே இது இவன் பண்ணின யுத்தம் இல்லை, யார் செய்த யுத்தம். அப்ப இப்ப யார் நாம மையப்படுது? அப்ப இன்னைக்கு சொல்றேன், நாம எதுக்காக அழைக்கப்பட்டோங்கிறத இப்ப புரிஞ்சுக்கணும். விசுவாசியே, உங்க அழைப்பை புரிஞ்சுக்கொள்ளுங்க. தயவு செய்து உங்க அழைப்பை புரிஞ்சுக்கொள்ளுங்க. என்ன அழைப்பு அப்படின்னா, நீங்க ஆரம்பத்துல எதுக்காக இயேசுகிட்ட வந்தீங்க? இங்க கவனிங்க, தயவு செய்து எல்லாரும் இங்க கவனிங்க. உங்க கான்சன்ட்ரேஷன் மாறக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், glory to Father. தாவீதை எதுக்காக ஆண்டவர், முதலாவது நம்மை ஆண்டவர் எதுக்காக அழைத்தார்னா கவனிக்கணும். சுகம் கொடுக்க, ஆசீர்வாதம் கொடுக்க, விடுதலை கொடுக்க, பாவத்தை மன்னிக்க, இதுக்குதான் அழைச்சார். ஆனா விசுவாசி என்ன நினைக்கிறீங்கன்னா, சாக வரைக்கும் இதுக்குதான் கர்த்தர் அழைச்சாருன்னு சொல்லி நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி போய்கிட்டே இருக்கிறோம். இங்க சபைக்கு கூப்பிடும் போது இப்படிதான் சொல்லி கூப்பிடுவாரு. வந்தவருக்கு சுகத்தை கொடுத்துட்டு, ஆசீர்வாதம் கொடுத்துட்டு, விடுதலை கொடுத்துட்டு உட்கார வச்சு சொல்லுவார், தம்பி இதுக்காக நான் உன்னை அழைக்கல, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உன்னை அழைத்தேன். இந்த உலகத்துல தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் கேவலப்பட்டு கொண்டிருக்கிறது. அவன் பாவத்தை செய்யறான், அக்கிரமத்தை செய்யறான், கர்த்தருடைய நாமம் கேவலப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஜனங்களே பாவம் செய்து கீழே போயிட்டு இருக்கிறான். கர்த்தருடைய ஜன சில பேர் பாருங்க, யாராவது இப்ப பாருங்க, ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவ பிள்ளை தண்ணி அடிச்சுட்டு கிடந்தாலும் வைங்கள, யாராவது அவன் பேரை சொல்லி இவன் இப்படி தண்ணி அடிச்சு கிடக்குறானேன்னு சொல்ல மாட்டான். அவன் சொல்லும் போது என்ன சொல்லுவோம் தெரியுமா? இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவன் இல்லையா, இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவன். யார் பேர் அடிபடுது? கிறிஸ்துங்கிற தேவனுடைய நாமம். உண்மையை சொல்ற, நம்ம தப்பு பண்ணும்போது, பாவம் செய்யும் போது கர்த்தருடைய நாமம் என்ன ஆகுது சொல்லுங்க? பிசாசு. இங்க கோலியாத் ஒரு பிசாசுக்கு உதாரணமாய் சொல்லலாம். கோலியாத்தை யாருக்கு உவமையா சொல்லலாம்? பிசாசு. பிசாசு சிரிப்பான், நான் ஜெயிச்சிட்டேன், அவன் என்னடா நான் போட்ட ஒரு திட்டத்துல நீ விழுந்துட்ட, பாவம் செஞ்சிட்டியே. கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுது. இன்னைக்கு சொல்றேன், நானும் நீங்களும் அழைக்கப்பட்டது ஏதோ ஒரு சுகம் பெறுவதற்காக, விடுதலை பெறுவதற்காக, ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் அழைக்கப்படவில்லை. இது முதலாவது அழைப்பு. அப்படி சொல்லிதான் அழைப்பார். வந்தவர்கள் உட்கார வச்சு சொல்லுவாரு, இந்த உலகத்துல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நாம் அழைக்கப்பட்டோம். தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும் போது நீங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க கூடாது. உங்களுடைய நரம்புகள் துடிக்கணும், ரத்தம் கொதிக்கணும், எழும்பணும். என் தேவனுடைய நாமம் எந்த இடத்திலும் கேவலப்பட நான் விட மாட்டேன். என் தேவனுடைய நாமம் எந்த இடத்திலும் தூசிக்கப்பட நான் விட மாட்டேன். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த நான் எதையாவது செய்தாக வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாக்குவதற்காக நான் எதையாவது செய்வேன் என்று பரிசுத்தமாய் வாழ்வது நிமித்தம், துதிப்பது நிமித்தம், ஆராதிப்பது நிமித்தம், அல்லது ஊழியம் செய்ய ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கர்த்தருடைய நாமம் இந்த உலகத்துல கேவலப்படாம பார்த்துக்கணும். இதுக்குதான் நம்ம அழைக்கப்படும். சொல்லுங்க.
முதலாவது சொல்லுங்க சீக்கிரம். இந்த இரண்டாவது அழைப்பிலேயே 7 காரியம் இருக்கு. இரண்டாவது அழைப்பிலே 7 காரியம் என்னது? முதலாவது, தாவீது எதற்காக அழைக்கப்பட்டான்? நிந்திக்கப்பட்ட, கேவலப்படுத்தப்பட்ட, கர்த்தருடைய நாமத்துக்கு வந்த நிந்தையை நீக்கி கோலியாத்தை ஜெயிக்கிறதுனால கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த, மகிமைப்படுத்த அவன் அழைக்கப்பட்டான். இப்ப புரிஞ்சுக்கிட்டான், இதுக்குதான் நான் வந்தேன்னு சொல்லி. ஆமென். அதனாலதான் அண்ணனை பார்த்து சொன்னான், அண்ணா இந்த யுத்தத்துக்கு நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா, ஒரு காரணம் இல்லையான்னு சொன்னான். ஆமென். செகண்ட் திங், இரண்டாவது காரணம், எதற்காக இந்த தாவீது அழைக்கப்பட்டான்? பிரைஸ் தி லார்ட், glory to Father. வாசிங்க 1 சாமுவேல் 17:32. சீக்கிரம் 1 சாமுவேல் 17:32 வாசிங்க. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனுடைய யுத்தம் பண்ணுவேன்.